ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் சீசன்லாம் இருக்கிறதுனால செடியெலாம் காஞ்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மரம்லாம் லைட்டாக விழுந்து இருக்குது. குழந்தைங்களாம் ஊரில் வந்தவுடனே நல்லா ஜாலியாக விளாட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு மண்ணில் விளையாட பிடிக்குமா? மகிழரசன் ஜாலியாக ஊஞ்சல் கட்டி விட்டோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். மகிழ் அம்மா பாரு, அம்மாவுக்கு பாய் சொல்லு. மரத்தில் நல்லா கொலை தள்ளி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மழை சீசனாக இருந்தால் இன்னும் நல்லா கொலை அதிகமாக இருக்கும். இப்போ கம்மியாக தான் இருக்குது. செடி பேர் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஐட்டம் நான் அந்த கிழங்கு எடுத்து நான் செஞ்சேன், ஆனால் அது நம்பிக்கைன்னு சொல்லிட்டு அதுலேருந்து நான் அந்த செடியிலேருந்து கிழங்கு எடுக்கிறதில்ல. வெத்தலை கொடி நாங்கள் வச்சுருக்கோம், அது கீழே சரியாக தழுறல, மேலே எப்படி ஏறி இருக்கு பாருங்க. இது பக்கத்து வீடு, அந்த பக்கத்து வீட்டு மேலே இருக்குது. தொட்டிக்கு மேலே இங்கே இந்த தொட்டிக்கு மேலே கொலை தள்ளி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்குள்ளவும் மரவாக இருக்குது, தெரியல. இன்னொரு கொலை இதுக்குள்ளே இருக்குது, சரியா தெரியல. குழந்தைங்க நல்லா ஆனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா லீவுக்கு அதுக்கு இட்டு வந்தோடனே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க குழந்தைங்க. இந்த சைடில் தண்ணியெலாம் துணி துவைச்சா அந்த தண்ணியெலாம் இப்படி வரும். பழுப்புலேருந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு கொண்டு தான் வரும். தண்ணியெலாம் பாயுது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி போகிறதுனால இங்கே கல் வச்சு நம்ம அப்படியே உள்ளே போகணும். ஃப்ரெண்ட்ஸ், மாங்கன்னுங்க ஒன்று இருக்குது. இது ரொம்ப நாளாக இங்கே இருக்குது. நிழலில் இருக்கிறதுனால இந்த மாங்கன்று வளரவே இல்லை. இதுக்குள்ளே வந்தால ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் ஒரு 4-5 வாழை மரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பப்பாளி மரம் ஃப்ரெண்ட்ஸ். தூதுவளை செடி ஃப்ரெண்ட்ஸ். மண் அணிச்சு பாட்டி மண் அணிச்சு வச்சுருக்காங்க போல். மண் அணிச்சு கம்பு நட்டி வச்சு மேலே ஏற்றி விட்ருக்காங்க. நிழல்லே இருக்கே மிளகா சரியா காய் கூட வைக்க காணாம், பூவே பூக்க காணாம் சரியா. ஒரு செடியில் காய் இருக்குது, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட பில்லு இருக்குது போல. பில்லு தான் இது. கரிசனாங்கல்லின்னு சொல்லுவாங்க, கரிசனாங்கண்ணி. பில்லு செடியில் இருந்தால் அது செடி வளராது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிங்கி போட்டேன். இங்கேயும் கொலை தள்ளி இருக்குது போல். அது பக்கத்து வீட்டு செடி. கிராமத்தெல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளாண்ட செடிலாம் வைப்பாங்க. நல்லா அந்த அதிலே காய் பறித்து சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தென்னை மரம் பாதி சின்ன தென்னை மரம் சைஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இருக்கே கொஞ்சம் வளர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இல்லாததெல்லாம் கொஞ்சம் காஞ்சி இருக்குது. அங்கே முன்னால் பார்த்ததெல்லாம் காஞ்சி போயிருக்குது பாரு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இல்லை. மழை வந்துச்சுன்னா நல்லா தழுவுரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்ணுலாம் மழை வந்தால் நல்லா தழுவுரும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வெளியிலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குண்டு மல்லி. சீசன் வந்தால் நல்லா ஒரு அன்னகொண்டா, சின்ன அன்னகொண்டா ஃபுல்லாக பூக்கும். இந்த ஒரு செடி ஒன்றும் இல்லை, இந்த சைட்லேயே இருக்குது. வீட்டுக்கு எதிர்த்துலேயே ஸ்கூல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்கூல் மரம் அந்த செடிலாம் அந்த ஓரமாக இருக்குது. இந்த அலரி செடி வரைக்கும் இருக்குது நாங்கள் வச்ச செடி. அதுக்கப்புறம் அவங்க வச்சுருக்காங்க.
பப்பாளிகள்லாம் வச்சுருக்காங்க ஸ்கூல்லே. மிஸ்ஸு டீச்சர் வைப்பாங்க இதெல்லாம். பசங்களை கூட்டு வச்சுருக்காங்க. பசங்களை கூட ஸ்கூல் பசங்களுக்கு இப்போ சின்ன வயசில் செடிலாம் எப்படி வச்சு ட்ரைனிங் கொடுக்கலான்னு இப்போ அவங்க பழகுறாங்க. இதெல்லாம் ஸ்கூல் செடி. வீட்டுக்கு எதிரிலே இருக்கும் ஸ்கூலு. இதுதான் வீடுனா இதுக்கு ஆப்போசிட்லேயே ஸ்கூல் தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புவனேஸ்வரி பசுபதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.